வந்திருக்கும் பெரியவர்கள், பத்திரிகை, மீடியா அண்ட் சோஷியல் மீடியா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். மதகஜராஜாக்காக எப்போவும் உங்களை சந்திச்சிருக்க வேண்டியது. ஏற்கனவே ஒரு தடவை சந்திச்சோம் பல வருஷத்துக்கு முன்னாடி. மறுபடியும் சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நினச்சி கூட பார்க்கல. டைரக்டராக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு எதிர்பாராமல் ஆரம்பித்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு 11:30 மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவர்கள் நைட் ஃபோன் பண்ணார் 11:30 மணிக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவரெல்லாம் சீக்கிரமாக தூங்க போகிறவர் 11:30 மணிக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு ஃபோன் எடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜா படத்துக்கு கூப்பிட்டாங்க, அவர் ப்ரொடியூசர் பார்க்கணுன்னு சொன்னார். சரி, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாச்சா, எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு டவுட்டில் தான் போனேன். நான் பார்த்து ரொம்ப வியந்துட்டேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு அந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப ரசித்து சொன்னார். அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியன் சார் கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் என்னோடய படங்களை அவர் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காரு. எந்த படமாக இருந்தாலும் அவர் அந்த படத்தோட வியாபாரத்தை பற்றி தான் சொல்லுவார். படம் இவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது, நல்லா போயிருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு மாதிரி தான் சொல்லுவார் ஒழிய எப்பவுமே அந்த படத்தை பற்றின விமர்சனம் ரைட் ஃப்ரம் உள்ளத்தெழுத்தால் ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தையும் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாம்பவான்களில் ஒருத்தராக இருக்கிற அவர் இந்த படத்தை பற்றி அவ்வளோ விஷயம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்ன்ட்டு ரொம்ப ஓவராக சொல்லிக்கல. ஏன்னா அது பின்னாடி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் என்ன நக்கல் பண்ணுவீங்க, அதனால் அது சொல்லலை. பட் அதோடு அவர் நிற்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இமீடியட்டாக அவர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்கெல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிவகை பண்ணி இன்றைக்கி பொங்கல் ரிலீஸாக உங்கள் முன்னாடி நாங்கள் நின்றுருக்கோம். மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் தான் எனக்கு என்னோடய உடன்பெறாத தம்பி அப்போ ஆரம்பித்த எங்கள் நட்பு உறவு இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தொடர்ந்துட்டுருக்கு. அது ஒரு சின்ன விதையாக ஆரம்பித்த ஒரு விஷயம். இந்த படம் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சுன்ட்டு நம்ப முடியல. ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானும் விஷாலும் பிளான் பண்ணது என்னென்னா, ஏற்கனவே நான் மதகஜராஜா வேற ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன். இந்த 80s நிறையா ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு. முரட்டுக்காலை, சகலகலா வல்லவன், போக்கிரி ராஜா, இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஒரு சீரியஸ் ஓரியன்டட், ஒவ்வொரு ஜானர் ஒவ்வொரு மாதிரி. இந்த ஜானரில் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும், குடும்பத்தோடு உட்காந்து பெரிய லாஜிக்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட 80s வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் ஒரு மதகஜராஜா. ஒரு 3 நண்பர்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையாக இந்த கதையை ஆரம்பித்தோம்.